ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம வந்துட்டு ஓனாக ஒரு டிஹெச்சிபி சர்வர் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டிஹெச்சிபி அப்படின்றது வந்துட்டு நான் வந்து எந்த இடத்துல எதுக்காக நான் வந்துட்டு கிரியேட் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து டிஹெச்சிபி அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலாக வந்து என்ன, அதோட யூஸ் என்ன, நெட்வொர்க்கிங்கில் டிஹெச்சிபியோட யூஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். அதே மாதிரி நான் எப்படி அதை பில்ட் பண்ணேன் அப்படின்றத நான் வந்து ஷோ பண்ணுறேன். சரியா? டிஹெச்சிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா வந்துட்டு டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். இது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து முன்னாடி வந்துட்டு ட்ரெடிஷ்னல் வேவாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இப்போது சப்போஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ரவுட்டர், நீங்கள் வந்துட்டு ரவுட்டர் வர்றதுக்கும் முன்னாடி தான் வந்துட்டு மேனுவலாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சாரி, ரவுட்டர் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்விட்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எடுத்துப்போம். சரியா? இப்போ அந்த ஸ்விட்சில் வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு, திருப்பி இன்னொரு ஒரு டிவைஸ் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு. ஸ்விட்ச் வந்துட்டு மேக் அட்ரஸ் மூலியமாக தான் வந்துட்டு ஒர்க் ஆகும். பட் ஆனால் இந்த பர்டிகுலர் டிவைஸுக்கான அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஐபி அட்ரஸ் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு தேவை. கரெக்டாக? அப்போ வந்துட்டு மேக் அட்ரஸே வந்துட்டு நமக்கு வந்துட்டு போதுமே நம்மளால வந்து சொல்ல முடியாது. நமக்கு வந்துட்டு ஐபி அட்ரஸும் நமக்கு வந்து நமக்கு வந்துட்டு தேவை. அந்த ஐபி அட்ரஸை வச்சு தான் வந்துட்டு அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஏஆர்பி ரெக்வஸ்ட் வந்துட்டு ஸ்விட்ச் மூலியமாக வந்து மேக் பண்ணி அதோட மேக் அட்ரஸை வாங்கி திருப்பி வந்துட்டு அதை வந்து ஸ்விட்சுக்கு கொடுத்து ஸ்விட்ச் வந்துட்டு அதை வந்துட்டு சென்ட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு என்ன தேவை, என்னோட ஐபி அட்ரஸ் அப்படின்றது வந்துட்டு தேவை. கரெக்டாக? அது வந்து முக்கியம்தான். அப்போ இந்த சிஸ்டமுக்கு நான் வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நான் தான் வந்துட்டு மேனுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கான இந்த சப்நெட் மாஸ்க்கு எது வந்துட்டு ஹோஸ்ட் பார்ட்டு, எது வந்துட்டு டிவைஸ் பார்ட்டு அப்படின்ற அந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக வந்துட்டு சப்நெட் மாஸ்க் நம்ம வந்துட்டு இது பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன வந்துட்டு டிஹெச்சிபி வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு டிஃபால்ட்டு கேட்வே வந்து எது அப்படின்றத நம்ம வந்துட்டு தர்றது. இப்போ வந்துட்டு இந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு உனக்கு வந்துட்டு உன்னோட நெட்ஒர்க்கில் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி உன்னோட சிஸ்டம்க்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னா இந்த டிஃபால்ட்டு கேட்வேக்கு நீ வந்து அனுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறது. டிஃபால்ட்டு கேட்வே பொதுவாக ரவுட்டரோட இந்த ஐபி அட்ரஸ் அதில் வந்துட்டு இருக்கும். நீங்கள் ரவுட்டரில் ஒன்ஸ் நீங்கள் வந்து கனெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு டிஎன்எஸ் நீங்கள் வந்துட்டு ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ணிங்கன்னா எந்த டிஎன்எஸ்ல போய் வந்து அது வந்து ரிசால்வ் ஆகணும் அப்படின்றது வந்து டிஎன்எஸ் சர்வரோட இந்த ஐபி அட்ரஸ். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் மேனுவலாக உட்காந்து நான் வந்துட்டு என்னோட நெட்ஒர்க்கிங்கில் நான் கனெக்ட் பண்ண டிவைசஸில் நான் வந்துட்டு பண்ணணும். அப்போ வந்து ஒரு சிஸ்டம்னா நான் வந்து பண்ணலாம். இதுவே வந்துட்டு ஒரு 10-12 சிஸ்டத்தை நான் வந்துட்டு ஒரு நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வேவாக இருக்கும். ஸோ நான் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து டைனமிக்காக எனக்கு வந்துட்டு ஒரு ஐபி அலாகேட்டரை நான் வந்து எழுதணும். கரெக்டாக? அந்த டைனமிக்காக நான் எழுதுகிற அந்த ஐபி அலாகேட்டர் பேர் தான் வந்து என்னது அப்படின்னா இந்த டிஹெச்சிபி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை டைனமிக்காக வந்துட்டு அந்த ஐபி அலாகேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த சப்நெட் மாஸ்க் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணி அது இது பண்ணுறது, டிஃபால்ட் கேட்வே வந்து ஒரு சிஸ்டமுக்கு நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுறதை வந்து டைனமிக்காக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொண்டு வந்தாங்க. அது எப்படி அப்படின்னா வந்துட்டு இப்போது நீங்கள் உங்களோட ஹோமில் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு ரவுட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எடுத்துப்போம். இந்த ரவுட்டரில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா என்னோட சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு. சரியா? ஒரு 3 சிஸ்டம் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த ரவுட்டரில் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துப்போம். இங்கே இது கனெக்ட் ஆகிருக்கு, இது கனெக்ட் ஆகிருக்கு. சரியா? அப்போ இந்த 3 சிஸ்டமே எனக்கு வந்துட்டு இதில் இருக்குது, ஒரே நெட்ஒர்க்கில் இருக்குது. கரெக்டாக? இப்போ இந்த சிஸ்டம் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு வயர்லெஸ்ஸாவோ அல்லது வந்துட்டு ஈத்தர்நெட் மூலியமாகவோ நீங்கள் வந்துட்டு அந்த ரவுட்டரோடு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது என்ன செய்யும் இந்த சிஸ்டம் அப்படின்னா வந்துட்டு ஒரு டிஹெச்சிபி ரெக்வஸ்ட் அப்படின்ற அந்த ஒன்று வந்துட்டு மேக் பண்ணும். சரியா? இந்த டிஹெச்சிபி ரெக்வஸ்ட் அப்படின்ற அந்த ஒன்று வந்துட்டு மேக் பண்ணும். அந்த டிஹெச்சிபி ரெக்வஸ்ட் வந்து எங்கே போகும் அப்படின்னா உங்களோட அந்த டிஹெச்சிபி சர்வருக்கு போகும். பேசிக்காக டிஹெச்சிபி சர்வர் அப்படின்னா வந்துட்டு என்னது அப்படின்னா வந்துட்டு உங்களோட ரவுட்டர் தான். சரியா? உங்கள் ரவுட்டருக்கு வந்துட்டு இந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு போகும். ரவுட்ரு வந்துட்டு அப்படியா நீ வந்து டிஹெச்சிபி ரெக்வஸ்ட் நீ வந்து அனுப்புறியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுட்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஐபி அட்ரஸ்ஸு, சப்நெட் மாஸ்க்கு,
டிஃபால்ட்டு கேட்வே, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டிஎன்எஸ் சர்வருக்கான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ரவுட்டர் வந்து எனக்கு வந்துட்டு திருப்பி வந்துட்டு சென்ட் பண்ணும். அப்போ அது அந்த ஐபி அட்ரஸ், சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே, டிஎன்எஸ் இது எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து என்னோட சிஸ்டம்க்கு வந்துட்டு கான்ஃபிகர் ஆகிரும். அப்போ எனக்கு அதில் வந்துட்டு எத்தனை டிவைஸ் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாலும் இது வந்து இந்த இந்த ரவுட் இந்த இது வந்து டிஹெச்சிபி ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ணிச்சு அப்படின்னா அது ரவுட்டர் வந்து எனக்கு வந்து பதிலுக்கு என்ன பண்ணிடும், இந்த கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்துட்டு அது வந்து என்ன பண்ணிடும், சென்ட் பண்ணிடும். ஸோ நான் வந்துட்டு இங்கே மேனுவலாக பண்ணுற அந்த ஒர்க் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கம்மியாகுதா. அதே மாதிரி ரவுட்டர் வந்துட்டு இந்த ஐபி அட்ரஸ் வந்து அலோகேட் பண்ணும்போது வந்துட்டு அந்த நெட்ஒர்க்கில் வந்துட்டு அந்த அந்த ரேஞ்சுக்கு எத்தனை ஃப்ரீ ஐபிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எத்தனை ஐபிஸை வந்துட்டு நம்ம வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற இந்த ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டே வரும். அப்படி இது மெயின்டைன் பண்ணுறனால தான் நமக்கு வந்துட்டு என்ன ஆகலை அப்படின்னா வந்துட்டு ஒரே நெட்ஒர்க்கில் 2 சிஸ்டம்க்கு வந்துட்டு ஒரே ஐபி அட்ரஸ் போயிடாதபடி வந்துட்டு அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சேஃப் கார்டாக அது வந்து என்ன பண்ணுதுன்னா பண்ணிக்கிட்டு இருக்கு. புரியுதா? ஸோ இதான் வந்துட்டு டிஹெச்சிபி. இதுக்கு தான் நம்ம அந்த ஐபி அலாகேஷனுக்கு தான் நமக்கு வந்துட்டு என்ன தேவைப்படுது அப்படின்னா டிஹெச்சிபி தேவைப்படுது. அதான் நான் வந்துட்டு என்ன செஞ்சேன் அப்படின்னா வந்துட்டு நான் எனக்கு ஓனாக நான் வந்துட்டு பண்ணேன், என்னோட அப்ளிகேஷனுக்காக நான் வந்துட்டு ஓனாக வந்து பண்ணேன். ஓகேவா? ஸோ உனக்கு வந்துட்டு ஏன் வந்து டிஹெச்சிபி வந்துட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் கரண்ட்டாக அப்படின்னா வந்துட்டு நெட்வொர்க்கிங் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இதை வந்து லேர்ன் மட்டும் பண்ணக்கூடாது, நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை நம்ம வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் வந்து விபிஎன் வந்து பண்ண ஆரம்பித்தேன். விபிஎன் வந்துட்டு நான் வந்து பண்ணும்போது எனக்கு வந்துட்டு என்ன ஒரு எந்த இடத்துல எனக்கு இந்த டிஹெச்சிபி அப்படின்றது வந்துட்டு தேவைப்படுச்சு அப்படின்னா வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட விபிஎன் கிளைண்ட் வந்துட்டு ஒருத்தன் இருக்கான்னு வச்சுப்போம். இது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு என்னோட விபிஎன் சர்வர். கரெக்டாக? இப்போ இந்த கிளைண்ட் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா என்னோட விபிஎன் சர்வருக்கு வந்து ரெக்வஸ்ட் மேக் பண்ணுறான் அப்படின்னா என்னோட விபிஎன் சர்வர் வந்துட்டு எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஐபியை வந்துட்டு இது வந்து அலோகேட் பண்ணணும். சரியா? அப்போ வந்துட்டு இன்னொரு விபிஎன் கிளைண்ட் வந்து சேர்ந்தான் அப்படின்னா அவன் ரெக்வஸ்ட் மேக் பண்ணான் அப்படின்னா அவனுக்கும் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஐபி அட்ரஸ் வந்துட்டு என்ன பண்ணணும், அலோகேட் பண்ணணும். இப்போ வந்து எதுக்காக ஏன் வந்து நான் வந்து விபிஎன் கிளைண்ட்ஸ் ஒவ்வொருத்தனுக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஐபி அட்ரஸ் நான் வந்து அலோகேட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். இப்போ நான் வந்து விபிஎன் சர்வர்லேருந்து நான் வந்துட்டு அந்த பேக்கெட்ஸை நான் வந்து திருப்பி வந்துட்டு விபிஎன் கிளைண்ட்டுக்கு நான் வந்துட்டு அனுப்பும்போது இந்த கிளைண்ட்டுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த பேக்கெட் அனுப்பணும் அப்படின்ற அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் எனக்கு வந்துட்டு கிடைக்கணும். ஐபி அட்ரஸ் அப்படின்றதே வந்துட்டு உங்களுக்கு வந்து எதுக்கு ஒரு கம்ப்யூட்டரில் வந்து எதுக்கு ஐபி அட்ரஸ் அப்படின்றது வந்து ஒரு யூனிக்கான அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி தான். உங்கள் நெட்ஒர்க்கில் வந்துட்டு உங்கள் நெட்ஒர்க்குக்கு வந்துட்டு ஒரு 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 ஐபி பேக்கெட்ஸ் வந்துட்டு வருது. அதை வந்துட்டு எந்த சிஸ்டமுக்கு வந்துட்டு நான் வந்து ரவுட் பண்ணணும் அப்படின்றது உங்கள் நெட்ஒர்க்கிங் டிவைஸ்க்கு வந்துட்டு தெரியணும். அப்போ அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் நமக்கு வந்து என்ன தேவைப்படுது, இந்த ஐபி அட்ரஸ் அப்படின்றது தேவைப்படுது. எனக்கு இந்த இடத்துல ஏன் அந்த ஐபி அட்ரஸ் நான் வந்து அலோகேட் பண்ணுறேன் அப்படின்னா எந்த கிளைண்ட் எனக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ணியிருக்கான், எந்த கிளைண்ட் வந்து என்னோட விபிஎன் சர்வரோட கனெக்ட் ஆகிருக்கான் அப்படின்ற அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஏன்னா வந்து ஐபி அட்ரஸ் வந்துட்டு அவனுக்கு வந்து டைனமிக்காக நான் வந்துட்டு அலோகேட் பண்ணணும். ஒரு கிளைண்ட்டுக்கும் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐபி அட்ரஸ் நான் வந்துட்டு அலோகேட் பண்ணணும். சரியா? அப்போ இந்த சினாரியோனால தான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு டிஹெச்சிபி வந்துட்டு நான் ஓனாக வந்துட்டு எழுதினேன். சரியா? அது வந்துட்டு இந்த டிஹெச்சிபி வந்து பண்ணுறதுன்றது வந்துட்டு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் வந்து கிடையாது. ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஈஸி தான். நான் உங்களுக்கு அது வந்துட்டு ஓப்பன் பண்ணி நான் வந்து காமிக்கிறேன். ஸோ ஐபி அலோகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்வருக்கான அந்த கோடை வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். சரியா? இந்த வந்து நான் வந்து இன்னும் அது வந்து பில்டிங் ஸ்டேஜில் தான், டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் வந்துட்டு இருக்குது. ஒன்ஸ் நான் பண்ணுற இந்த விபிஎனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எப்படி நான் வந்து ஆர்கிடெக்ட் பண்ணேன், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணேன், என்னென்ன விஷயங்கள் நான் வந்து லேர்ன் பண்ணேன், விபிஎன் வந்துட்டு ஆக்சுவலாக எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது, இது எல்லாத்த பற்றி நான் வந்துட்டு தனியாக நான் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு போடுறேன். இந்த வீடியோவில் நான் இந்த ஐபியை பற்றி மட்டும் நான் வந்துட்டு பேசுகிறேன். இந்த ஐபி அலோகேட்டரை பற்றி, இந்த டிஹெச்சிபி பற்றி மட்டும் நான் வந்துட்டு பேசுகிறேன். சரியா? இப்போது இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து எனக்கு தேவையான பேக்கேஜஸை நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். சரியா? பண்ணிட்டு வந்துட்டு இந்த இடத்துல இவன் என்னடா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கமாண்டாக வந்துட்டு இவன் வந்து எழுதியிருக்கான், ஏன் வந்து இவன் வந்து கமாண்டாக எழுதியிருக்கான் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா நான் வந்துட்டு பண்ணுற இந்த விபிஎன் ப்ராஜெக்ட் வந்துட்டு என்னது அப்படின்னா வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்.
அப்போ வந்து இதை வந்துட்டு நான் மட்டும் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறதில்ல. மேபி வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு மற்ற டெவலப்பர்ஸும் வந்துட்டு இதை வந்து க்ளோன் பண்ணி அவங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஒன்ஸ் இதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது அவங்களுக்கு ஏற்றபடி அவங்க அதை வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படின்னும் போது நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அவங்களுக்கு அதை புரிஞ்சாதான் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நான் எழுதுகிற ஒரு ஃபங்க்ஷன்ஸும் இது வந்து என்னென்ன பண்ணுது அப்படின்றத வந்துட்டு ஒரு சின்ன கமாண்ட் லைன் மாதிரி நான் வந்து எழுதியிருக்கேன். இது நான் வந்துட்டு மற்ற எல்லா ஃபைல்லையுமே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு கொஞ்சம் முக்கியமான லைன்ஸ் வந்துட்டு வருதோ அது எல்லாத்துலேயுமே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு கமெண்ட் பண்ணி நான் வந்து எழுதியிருக்கேன். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து ஐபி அலோகேட்டரை பற்றி நம்ம வந்துட்டு பேசுவோம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து சென்ட்ரலைஸ்டாக என்ன தேவை அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு ஸ்லைஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு தேவைப்பட்டுச்சு. இப்போ இந்த ஸ்லைஸில் நான் வந்து என்ன ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா யூ ஆர் ஃபெமிலியர் வித் கோ. நான் வந்துட்டு பேசுகிறது உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஸ்லைஸ் அப்படின்றது வந்து என்னது அப்படின்னா வந்துட்டு ஒரு டைனமிக் அரே கோவில். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு அரேனா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு சைஸாக இருக்கும். இந்த ஸ்லைஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு சைஸ் கிடையாது, டைனமிக்காக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதுதான். ஓகேவா? இதுக்கு மேலே வந்துட்டு அதான் உங்களுக்கு வந்துட்டு கான்செப்ட்ஸ் வைஸாக வந்துட்டு சேம் தான். எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்துட்டு சேம் தான். அந்த டேட்டா டைப்பு அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் வந்துட்டு மாறும். ஓகேவா? நான் கோலை வந்துட்டு நான் வந்து கோட் பண்ணுறேன்னா நான் கோலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் பண்ணது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்லைஸ் வச்சு என்னென்ன ஐபிஸ்லாம் நம்ம வந்து இப்போதைக்கு நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து பண்ணுறனால ஒரு 3 ஐபி நான் வந்துட்டு வச்சுருக்கேன். இந்த 10.0.0.1 10.0.0.2 10.0.0.3 நான் வந்துட்டு ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ஐபி ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். Private IP ranges are non-routable IP ranges reserved by the IANA for use in local networks because they do not connect directly to the public network. Multiple networks can use the same private IP address simultaneously without Class A, Class B, Class C. இப்போ நான் வந்துட்டு யூஸ் பண்ண அந்த ஐபி அட்ரஸ் வந்து எதுனா வந்துட்டு கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ் நான் வந்துட்டு யூஸ் பண்ணேன். ஏன் வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு அதோட அந்த நம்பர் ஆஃப் அட்ரஸோட அந்த ரேஞ்ச் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதிகம். மேபி நான் வந்துட்டு ஸ்கேல் பண்ணுறேன் என்னோடய விபிஎன் அப்படின்னா வந்து எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்துட்டு எனக்கு எத்தனை அவைலபிள் அட்ரஸ் வந்துட்டு என்னால் பண்ண முடியும்னு பாருங்கள் நீங்களே. இதுவே நான் வந்து பிக்கு போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு அதை விட கம்மியாக தான் எனக்கு வந்துட்டு ஆயிருக்கும். சின்னா அது அதையும் விட ரொம்ப வந்துட்டு கம்மி. பெரும்பாலும் என்ன அந்த 190 to 168 வந்து உங்கள் சிஸ்டமே வந்துட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சரி, அவனே வந்து போட்டிருக்கான் பாருங்கள், ஹோம் அண்ட் ஸ்மால் ஆஃபீஸ் ரவுட்டர்ஸ் வந்து வச்சுருக்கோம். இது வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க, ஒரு கொஞ்சம் பேர் வந்துட்டு வராங்க அப்படின்னா நீங்கள் 172 அந்த ரேஞ்ச் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு எனக்கு வந்து லார்ஜாக எனக்கு வந்துட்டு போகும் அப்படின்றனால நான் வந்துட்டு 10லேருந்து நான் வந்துட்டு அந்த ரேஞ்சில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஐபி கிளாஸ் ஏ நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஏன் நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்னோட அந்த சப்நெட் மாஸ்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டார்டிங் அந்த அட்ரஸ் சொல்கிறேன் 10.0.0.24 கரெக்டாக. இப்போ வந்துட்டு எனக்கு இந்த இது வந்துட்டு எனக்கு வந்து எத்தனைனா வந்துட்டு 8 பிட்டு. இதில் வந்துட்டு எனக்கு எத்தனைனா வந்துட்டு 8 பிட்டு 8 16. இதில் வந்துட்டு எனக்கு வந்து 8 பிட்டு எத்தனை 16 8 24 24 8 வந்துட்டு என்னது 32. அப்போ இந்த /24 அப்படின்னா வந்துட்டு 3 பிட்டு எனக்கு வந்து என்னது அப்படின்னா வந்துட்டு நெட்வொர்க். இந்த லாஸ்ட் ஒன்று மட்டும் எனக்கு வந்துட்டு என்னது அப்படின்னா வந்துட்டு இந்த டிவைஸ் பார்ட். சரியா? அப்போ எனக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு வரணும் அப்படின்னா வந்துட்டு இந்த 10.0.0.0ன்றது வந்து என்னது அப்படின்னா இந்த அட்ரஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணும்போது வந்து உங்களோட அந்த ஐபி ரேஞ்ச் வந்து 10.0.0 வந்துட்டு ஏதாவது ஒரு டிவைஸ்க்கு நீங்கள் வந்து அலாகேட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து தப்பு. ஏன்னா இது வந்துட்டு ஃபார் யுவர் நெட்வொர்க் ஐடென்டிஃபிகேஷனுக்கு அதை வந்துட்டு நீங்கள் வந்து விட்டுறணும். சரியா? இப்போ இதுதான் வந்து உங்கள் நெட்வொர்க்குன்ற அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த ஐபி அட்ரஸை நீங்கள் வந்துட்டு இது பண்ணிட்டோமே தவிர அதை அலாகேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 10.0.0.254 நீங்கள் வந்து எதுக்கு 254 அலாகேட் பண்ணக்கூடாதா, 255 அலாகேட் பண்ணக்கூடாதா?
254 தான் நீங்கள் வந்து அலோகேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாட் ஜிபிடியில் நம்ம வந்துட்டு வேணால் கேட்டு பார்ப்போமா? அது அந்த ஒரு இது மட்டும் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா வந்துட்டு இது இந்த இந்த ஐபிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு எதில் வரும் அப்படின்னா வந்து அந்த ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இருக்கும். இந்த ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா வந்து இந்த ஐபிக்கு நீங்கள் வந்து அனுப்புனீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த நெட்ஒர்க்கில் கனெக்ட் இருக்கிற எல்லா டிவைசஸ்க்குமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு போகும். அதனால அது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கேட்போம் மை ஐபி அட்ரஸ் மை நெட்ஒர்க் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். நெட்ஒர்க் address is 10.0.0.0. so 10.0.0.254 is a broadcast address ரைட்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டு பார்க்குறேன். not necessarily depends on the subnet mask. ஓகே, இஃப் யுவர் நெட்ஒர்க் சப்நெட் மாஸ்க் வந்து /24 இருந்தது அப்படின்னா வந்துட்டு நெட்ஒர்க்கோட அட்ரஸ் வந்துட்டு 10.0.0 விட்டுறணுமா. 10.0.0.1லேருந்து 10.0.0.254 வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாமா. அந்த ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் வந்துட்டு நமக்கு வந்து 255ல் வந்துட்டு வருது. 254 இஸ் அ வேலிட் ஹோஸ்ட் அட்ரஸ், நாட் த ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். ஓகே, அதுவே 25 இருந்தால் 127, 25. ஓகே, ஓ அது வந்து பேஸ்ட் ஆன் த சப்நெட் மாஸ்க் அது வந்துட்டு மாறுது போல். புரியுது. இப்போ வந்துட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ எனக்கு இங்கே வந்து 254 வந்து எனக்கு வந்துட்டு வராது, 255 கரெக்டாக 255 தான் வந்து எனக்கு என்னதுன்னா வந்துட்டு ப்ராட்காஸ்ட் அட்ரஸ், இது வந்து நெட்வொர்க் அட்ரஸ். அப்போ இதுக்கு நான் அந்த சொல்ல மாதிரி வந்துட்டு அந்த யூசபிள் ஐபி அந்த 101லேருந்து 254 வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அலோகேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னா அந்த 1லேருந்து நான் 2, 3ன்னு வச்சு 3 ஐபி அட்ரஸ் நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். சரியா, இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த கானு அப்படின்றது வந்து நான் வந்துட்டு இந்த யூஸ் பண்ண அந்த சாக்கெட்டோட அந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட். சரியா, இந்த ஆடர்ன்றது வந்துட்டு அந்த அட்ரஸ் இன்னைக்கு எந்த அட்ரஸில் எனக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்றதோட அட்ரஸ். சரியா, இப்போ வந்துட்டு அந்த ஐபிஎஸோட லென்த் வந்து 0வா வந்துட்டு இருந்தது அப்படின்னா, அதாவது 0வா இல்லாமல் இருக்கணும். ஓகேவா, அப்படி வந்துட்டு 0வா இருந்ததுன்னா இந்த எல்ஸ் ஒர்க் ஆகி இன்சஃபிஷியன்ட் எனக்கு வந்துட்டு ஐபி வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி நான் வந்து எழுதியிருக்கேன். சரியா, இந்த இடத்துலையுமே நான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து போடாமல் நான் வந்துட்டு விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ நான் அதை வந்து போட்டுடுறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், என்ன மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணுறோம், என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் இந்த டிஹெச்சிபி சர்வர் வந்துட்டு பண்ணுறதுக்கு. ஏன் வந்துட்டு நான் வந்து கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O(1)ல் வரணும். இப்போ வந்துட்டு முன்னாடி நான் வந்துட்டு எப்படி எழுதியிருந்தேன் அப்படின்னா வந்து எல்லா ஐபி அட்ரஸையும் வந்துட்டு ஸ்கேன் பண்ணு, எதெல்லாம் வந்துட்டு அலோகேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாரு, எதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கோ அதை நீ வந்து அலோகேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்படி எழுதியிருந்தேன் அப்படின்னா வந்து O(n)ல் நான் வந்து எழுதியிருந்தேன். ஸோ அதை நான் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆப்டிமைஸ் பண்ணி நான் வந்து என்னவா மாற்றினேன் அப்படின்னா O(1)க்கு வந்து மாற்றினேன். கான்ஸ்டன்ட் டைமுக்கு நான் வந்து மாற்றினேன், லூப்பே நான் வந்துட்டு யூஸ் பண்ணலை. சரியா, எப்படி அப்படின்னா நான் வந்துட்டு என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து கியூவோட கான்செப்ட் படி என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அதாவது வந்துட்டு ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூஸை மட்டும் நான் வந்து என்ன பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னா வந்துட்டு யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ நான் கோடு வச்சு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் அந்த .write to அப்படின்னா அந்த சாக்கெட்டில் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு போய் வந்து ரைட் ஆயிரும். சரியா, இப்போ வந்து ஐபிஎஸ் ஆஃப் 0 அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து என்ன வரும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஐபி வந்து எனக்கு வந்துட்டு அது வந்து ரைட் ஆகும். பைட்ஸாக நான் வந்து எழுதுறேன், எனக்கு வந்து ரைட் ஆகும். யாருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நான் வந்து அனுப்புகிறேன். அதனால ADDR அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். சரியா, இந்த ஐபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு IPS1: அப்படின்றது இந்த லைன் வந்து எதுக்கு அப்படின்னா இப்போது எனக்கு வந்து நீங்கள் வந்து ஃபெமிலியர் வித் பைத்தான்னா நீங்கள் வந்துட்டு பாப் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ரிமூவ் பண்ணுறது.
அது மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நீ வந்து எடுத்துக்கிட்டு ஒரு புது ஸ்லைஸை நீ வந்து கிரியேட் பண்ணு அப்படின்ற மீனிங் தான் அந்த லைன். சரியா? நான் வந்து பேசிக்காக அந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதர் லாங்குவேஜில் நீங்கள் வந்து ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா நான் கான்செப்டை சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு இதை நான் சென்ட் பண்ணுறேன், ரிக்வஸ்ட் பண்ணுறேன் அந்த கிளைண்ட்டுக்கு. அந்த ஐபி ஃபஸ்ட் ஐபி அந்த ஸ்லைஸில் இருக்க ஃபஸ்ட் ஐபியை நான் வந்துட்டு சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட் ஐபியை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா வந்துட்டு என்னோட அந்த ஸ்லைஸில் இருந்து நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். இது வந்துட்டு எப்படின்னா O(1)ல் வந்துடும்ல. நான் லூப்பே யூஸ் பண்ணல, ஃபஸ்ட் இதை மட்டும் தான் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி O(1). ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஐபி அலாக்கேட்டர் வந்து என்னோட விபிஎன்காக நான் வந்துட்டு எழுதினேன். டிஹெச்சிபியில் வந்துட்டு நான் வந்து சப்நெட் மாஸ்க் நான் வந்து அனுப்பணும், டிஃபால்ட் கேட்வே நான் வந்து அனுப்பணும், டிஎன்எஸ் வந்துட்டு அனுப்பணுன்றது எனக்கு வந்துட்டு தெரியும். நான் பண்ணியிருக்கிறதுன்றது வந்துட்டு ஒரு மினிமல் டிஹெச்சிபின்னு சொல்லலாம், ஐபி அலாக்கேட்டர்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா டிஹெச்சிபியை வந்துட்டு எழுதும்போது O(1)ல் எழுதுனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இருக்காது. கொஞ்சம் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஐபி வந்து அலாக்கேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு என்னோட டிஹெச்சிபி நான் வந்துட்டு என்னோட அப்ளிகேஷனுக்கு எழுதினேன். ஸோ அவ்வளோதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன்.